अलङ्कारगोचरः लोकन्यायः विविक्तविषयः वक्तव्यः इति अलङ्घरत्नानां सुवर्णविविक्तविषयाभावेऽपि सुवर्णाश्रितानामेव चारुकायरुक्तेन अलङ्कारान्तरत्व विपश्चितेः பார்க்கணும். சட்டம் உண்டு. ஆனா எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. நிரவகாசத்வாது பலியான் அப்படின்னு ஒரு நியாயத்தை வச்சுண்டு சேஷம் நிரவகாசமாக இருக்கு. ஏன் அப்படின்னா எந்த அலங்காரங்கள்லையும் அது இன்னொன்னோட சேர்ந்துதான் வர வேண்டியிருக்கு. அதனால விவிக்த விஷயம் தனியாக சேஷத்துக்கு இடம் இல்லாததுனால அது என்ன ஆகாது, இன்னொரு அலங்காரத்தை ஒரு இடம் தராது. சேஷம் வரக்கூடிய இடத்துல மற்ற அலங்காரங்கள் பாதிக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது சொல்ற விவிக்த விஷயாபாவேன அலங்காராந்தர பாகத்துவம் இது வாச்சோவித்தி அப்படி அயுக்தா. ஸோ இன்னொன்னு பாதிச்சுதான் வரும் அப்படின்னு சொன்னதும் சரியில்லை. ஏன்? விஷய சத்பாவ மாத்திரேன நிரவகாசத்வஹானேனே விவிக்த விஷய அனபேட்சனா. விஷய சத்பாவம் இந்த ஸ்லோகத்துல சகலகலம் அப்படிங்கிற இடத்துல சேஷம் இருக்கு. சம்படு சுதாம்சு பிம்பம் இவ அப்படிங்கிறதுல உபமா இருக்கு. சாதிஷ்டம் உபமா இவ சப்தம் உபமா வாச்சக சப்தம் இருக்கு அப்படின்னு சகலகலம் அப்படிங்கிறது சேஷம் இருக்குன்னு சொன்னதுனாலேயே நிரவகாசத்துவ ஹானேனே அதுக்கு அவகாசம் இருக்குன்னு ஆயிடுச்சு. நிரவகாசத்துவம் போயிடுது. ஏன்னா இருக்குன்னு சொல்லி அதனால விவிக்த விஷய அனபேட்சணா தனியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருக்குன்னு எப்போ வந்துருக்கோம், சாவகாசம் நிரவகாசம் எப்போ சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிறதுக்கு இருக்குன்னே சொல்ல முடியாது அப்படின்னு வரும்போதுதான் பார்க்கணும். தவிர இது இங்க இருக்கோ இல்லையோ, அவ சொல்லக்கூடிய இடங்கள்ல அந்த சூத்திரம் பிரவர்த்திக்கிறதுக்கு ஒரு இடத்த காமிச்சாகணும். அப்ப என்ன ஆகும், சூத்திரத்துக்கு காரியம் எங்க காமிக்கணும், ஒரு லட்சியம் சொல்லணும். அந்த லட்சியத்துல 2 சூத்திரத்தினாலையும் காரியம் வரணும் அப்படின்னு ஆகும் பொழுது நிரவகாசமாக எது இருக்கோ அந்த சூத்திரத்தினுடைய காரியத்தை அவ பண்ணணும். ஆனா இங்க சிரேஷம் அந்த ஸ்லோகத்துல சகலகலம் அப்படிங்கிற இடத்துல சிரேஷம் இருக்கு, இவங்கிற இடத்துல உமா இருக்கு. அப்போ சேஷத்துக்கு இடம் இருக்கா இல்லையா? இப்போ விஷய சத்பாவ மாத்திரேன விஷயம் இருக்குன்னு சொன்னதுனாலேயே நிரவகாசத்துவம் அதுக்கு போயிடுத்து. அதனாலேயே விவிக்த விஷயத்துவம் வேணுங்கிற அவசியம் இல்லை. விவிக்த விஷயத்துவம் எங்கேயுமே சொல்றது அவகாசம் நிரவகாசம் சொன்னால் இன்னொன்னோட சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. இங்க அது சொல்ற இருக்குன்னு சொல்றாரு. இருந்தாலும் இது இந்த ஒரு வாக்கியத்தை வச்சு இருக்கு நான் காமிச்சுட்டேன், இது இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அது இல்லாதனாலதான் என்ன பிரச்சனை என்ன பண்ணா அந்த மாதிரி இடங்கள்ல அதை உமா பாதிச்சுட்டு வந்துடுறது, இதை பாதிச்சுட்டு வந்துடுறதுன்னு என்ன பிராச்சீனால் ஒரு நியாயத்தை கல்பிச்சுட்டு இருந்தாலோ அது கூட தப்புங்கிறதுல ஆரம்பிக்கிறார். தனியாக இருக்குன்னு ஒரு பக்கம் இருக்கு நான் காமிக்கலன்னா கூட நீங்க சொல்றது சரியில்லை. ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல அவகாசத்துவம் அதுக்கு இருக்கு. இங்க இருக்குன்னு விஷய சத்பாவ மாத்திரேன நிரவகாசத்துவ ஹானேஹே அப்படின்னு சொல்லி विविक्त विषयाभावेन अलङ्कारान्तरबाधकत्वम् इति वाचोक्तिः अपि अयुक्ता विषयसद्भावमात्रेण निरवकाशत्वहानेः विविक्त विषय अनपेक्षणा न हि अयम् अलङ्कारगोचरः लोकन्यायः यद् विविक्त विषयः वक्तव्यः. சார் இது அலங்கார சாஸ்திரத்துல அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு சாஸ்திரத்துல ஒவ்வொரு விஷயங்கள் இல்லையா அவ அப்படி எடுத்துக்கிறா அப்படிங்கிறது. ஸோ இந்த சாஸ்திரத்துல அப்படி இருக்கு அப்படின்னு விவிக்த விஷயோ வக்தவ்யா அப்படின்னு ஒன்றும் கிடையாது. தனியாக சொல்லணும், அதுக்கு இடம் இருந்தா போறாது. இடம் இருக்குன்னு இல்லை இல்லையா. இந்த சில ட்ரெயின்ல 4-5 பேர் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், டிக்கெட் வாங்கினவன் என்ன சொல்லுவான், சரி என்னுடைய பர்த் சரி சார் நீங்க நீங்க தான் உட்கார்ந்து இருக்கே, 4 பேர் உட்காரலாமா கூடாதா? 4 பேர் உட்கார முடியும், நீங்க ஒண்ணு எழுப்பலையேனா, நீங்க தான் உட்கார்ந்து இருக்கே. ஆனா டிக்கெட் வாங்கினவர் என்ன சொல்லுவார், அப்பா
நீ டிக்கெட் வாங்க இல்லையா, எழுந்துடும். நான் உட்கார்றேன் உட்கார்ல, ரெண்டாவது விஷயம். இது என்னது, நான் பைசா கொடுத்து டிக்கெட் புக் பண்ணி வந்திருக்கேன், நீ திடீர்னு வந்து ஏறி வந்து உட்கார்ந்து தான் இங்க இடம் இருக்கு இல்லைங்கிற விஷயம் இல்லை. அப்போ உனக்குன்னு ஒரு டிக்கெட் இருந்ததுன்னா, இப்போ அதுவே வச்சுக்கோங்க, அந்த 3 பர்த்ல 3 பேர் வாங்கியிருக்கா, எதிர்த்தாப்புல அவர் உட்காரணும் சீட்டு, இங்க வந்து உட்கார, நீங்க என்ன சொல்லுவேன்? சரின்னு அனுபவிச்சிருவேன். ஏன்னா டிக்கெட் வாங்கியிருக்காரு, எதிர்த்தாப்புல அந்த நம்பர்ல உண்டு அவருக்கு. இப்பதான் கொஞ்ச நேரம் அவங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, சாப்பிட்றதுக்காக இல்லை காத்துக்காக உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, அப்போ என்னன்னா விவிக்த விஷயத்துவம் அப்படிங்கிறது வேண்டாம். இருக்கோல்லையோ, இடம் இருக்கோல்லையோ, இடம் இருக்கு, உட்கார்றதுக்கு இடம் இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு தனியாக அந்த சீட்டுக்கார ஆளுக்கு தனியா ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இது லோக நியாயம் வந்து விவிக்த விஷயத்துவம் வேணும் அப்படின்னு அலங்கார சாஸ்திரத்துல ஒரு அலங்காரம்னா தனியாக ஒரு இடத்த தெரியணும் அப்படின்னு ஒரு நியாயத்தை நம்ம ஒத்துருக்கோமா அப்படின்னு சொல்லணும் கிடையாது. நகி அயம் அலங்கார கோச்சரஹா லோக நியாயா விவிக்த விஷயோ வக்தவ்யா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்? அரந்திர ரத்னானாம் சுவர்ண விவிக்த விஷயாபாவேபி. இந்த ரத்னங்கள்லாம் தங்கத்துல வச்சுக்கிறார் இல்லையா, நவரத்னங்கள்லாம் மோதிரம்லாம் பண்றா, அதை என்ன பண்ணி ஆகணும்? ஓட்டை போட்டுதான் ஆகணும். ஓட்டை மீன்ஸ் அதை கட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா, தங்கத்துக்கு வைக்கிற மாதிரியாக அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்தாகணும். அப்படி ரந்திரம் போடாத அரந்திரத்னானாம், அந்த ஓட்டனும் அதை ஷைன் இது பண்ணல, பாலிஷ் பண்ணல, அவைகள் சுவர்ண விவிக்த விஷய அபாவேதி. அதை வைக்கணும்னா என்ன பண்ணி ஆகணும்? அது இன்னைக்கு இந்த வைரத்தையோ இதையோ என்ன பண்ண முடியாது, தனியாக மாட்டிக்க முடியுமா? தனியாக ஆபரணமா பண்ணிக்க முடியாது நிச்சயமா. அது ஏதோ தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ பதிக்கணும். ஸோ சுவர்ண விவிக்த விஷய அபாவே, சுவர்ணத்தை காட்டிலும் தனியாக அது ஒரு ஆபரணமாக இருக்காது. இருந்தாலும் சுவர்ணாசுதானாமையும் தருதாகேன, சுவர்ணத்தை ஆசிச்சிருந்தாதான் அது அழகா இருக்கும் அப்படிங்கிறனால அலங்காராந்தரத்துவ உபஸ்திதே, அலங்காராந்தரத்துவ உபஸ்திதே, சுவர்ணத்தை ஆசைச்சுதான் இருக்கு. இருந்தாலும் இது என்னது, கல் மோதிரங்கிறான், வைர மோதிரங்கிறான் இல்லையா? அப்படி அங்கு தனியாக இருந்தாலும் அது கல்லு, அந்த கல்லுக்குன்னு இவ கல்லு இல்லைன்னு சொல்ல முடியுமா? தங்கம் இல்லை சொல்ல முடியுமா? கல் இல்லை சொல்லக்கூடாது, தங்கம் இல்லை சொல்ல முடியுமா? தங்கத்துல வைரத்தை பதிச்சிருக்கான், அதனால அதுக்கு அத என்ன சொல்றது, தங்க மோதிரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தங்கம் இல்லாம வைரம் நம்ம ஆபரணமாக பண்ணிக்க முடியாதுங்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் அதனால அங்க தங்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா தங்கமும் இருக்கு, தங்கத்துல என்ன இருக்கு, கல்லு பதிச்சிருக்கு, வைரக்கல் பதிச்ச தங்க மோதிரம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இங்கேயும் சிரேஷத்தை உடைய உபமாலங்காரம், சிரேஷத்தை உடைய அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை பாதிச்சுன்றது வராது. அந்நதா நிரவகாசைஹி அரந்த பிரத்யுத்தரத்னைஹி சாவகாச சுதாஸ்ரீ சுவர்ணஸ்ய அலங்காரதா பாத்தியேத. நீங்க சொல்ற நியாயத்தை ஒத்துண்டா என்ன ஆகும்? நிரவகாசைஹி அரந்த ரத்ன அரந்த பிரத்யுத்தரத்னைஹி, ஓட்டப்படாத இந்த ரத்னங்களால பண்ணக்கூடிய இந்த ரத்னங்கள் எப்படி இருக்கு? நிரவகாசமாக இருக்கு. எந்த விஷயத்துல? ஆபரணமாக ஆகக்கூடிய விஷயத்துல அதுக்கு அவகாசம் இல்லை. தனியாக அந்த ரத்னங்கள் போட்டுக்க முடியலங்கிறதுனால சாவகாசிய ததாசிய சுவர்ணசிய. ஆனால் தங்கம் எப்படி இருக்கு? தங்க செயின் பியூர் தங்கத்தை மட்டும் நம்ம செயினா பண்ணிக்க முடியும், மோதிரமா பண்ணிக்க முடியும். அப்ப அது சாவகாசம் இருக்கு. அப்ப சாவகாசமா இருக்கக்கூடிய தங்கத்துக்கு நிரவகாசமா இருக்கக்கூடிய இந்த கல் இருக்கு, வைரம், அந்த வைரத்தை என்ன பண்றது? பாதிச்சுடும் அப்படின்னு தான் உண்டா? தங்கம் இல்லாமல் வைரம், வைரத்தினாலேயே செய்யப்பட்ட இது செயினோ இல்ல மோதிரமோ சொல்லும்போது உண்டா? கிடையாது இல்லையா? ஆனா அப்படி ஆயிடும். நீங்க சொல்ற மாதிரி சாவகாச நிரவகாசத்தை வச்சிருந்தீங்க, சிரேஷத்தை ஒத்துக்கணும்னு வச்சிருந்தால் என்ன ஆகணும்? சுவர்ணம் இல்லை, அந்த தங்கத்துல ஒரு வைரத்தை பதிச்சாச்சுன்னா அங்க என்ன கிடையாது, இது தங்க மோதிரமே கிடையாது சார், இது வெறும் வைர மோதிரம் தான் சொல்ற மாதிரி ஆயிடும். அப்படி சொல்ல அதாசய சுவர்ணஸ்ய அலங்காரதா பாத்தியேத, தங்கத்துக்கு அலங்காரத்துவம் இல்லாம போயிடும். எப்படின்னா சொல்லிக்கோங்கன்னா, தங்கத்தினால அலங்காரத்துவம்
அலங்காரம் இருக்கா இல்லையா, தங்கத்தினால ஒரு அழகு இருக்கா இல்லையான்னா கண்டிப்பா உண்டு. அப்ப என்னாச்சு, வைரத்தினால வைர முக்குத்தி சொன்னா, வைர கடுக்குன்னு சொன்னா, வைர மோதிரம் சொன்னால் வைரத்தினால ஒரு வேல்யூ இருந்தாலும் கூட அந்த வைரத்தை பதிச்ச அந்த தங்கம் இருக்கு, அதனாலேயும் சோபையானது ஏற்படுறதா இல்லையா? நிச்சயமா ஏற்படும். அதை பாதிச்சுட்டு இது வெறும் வைரத்தினால மட்டும்தான் அழகு அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்னு. அதனால இது அலங்காரத்துல உள்ள ஒரு விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னு சாமானியமாக லோகநியாயா சாஸ்திரஞ அலங்காரமும் இல்லை, லோகத்துல அலங்காரம் சொல்லக்கூடிய விஷயத்திலையும் சாவகாச நிரவகாசத்தை வச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கல்லு அப்படிங்கிறது, இந்த ரத்னம் அப்படிங்கிறது நிரவகாசமாக இருக்கு உங்க பட்சத்துல. ஏன்னா அது எங்கேயும் தனியாக ஆபரணமாக வெறும் இல்லையா, என்ன வைரட்டிகம்னா உள்ள ஏதாவது பின்னாடி ஒரு இது வேணும். வெறும் வைரத்தை சேர்க்க முடியாது, சேர்க்கறதுக்காகவாவது அவன் கம்பியோ ஏதோ ஒன்று கொடுத்தான். அப்ப என்னாச்சு, நிரவகாசத்தும் அதுக்கு இருக்கு அப்படின்னு வந்துருக்குன்னா, நிரவகாசம் இருக்கவன் என்ன ஆகும், அதுல சேர்ந்திருக்கக்கூடிய தங்கமோ வெள்ளியோ என்ன இருக்கோ அதுக்கு பாதகத்துவம், அதை பாதிச்சுட்டு வெறும் இது கல்லு மட்டும்தான் அழகுன்னு வந்துடும், அப்படி ஒன்றும் இல்லை. அடுத்தது நாப்பியம் வாக்கியவித் சம்மதா சாஸ்திரிய நியாயா. அடுத்த ஒரு விஷயம் சொல்றார், லோக நியாயம் இல்லைன்னு சொன்னிட்டு சாஸ்திரவித் சம்மதா வாக்கியவித் சம்மதா சாஸ்திரிய நியாய. மீமாம்சகால் வாக்கியவித்துன்னு பேரை பார்க்கலாம், வாக்கிய ஜான். அவளுக்கு சம்மதமான சாஸ்திரிய நியாயமும் இது கிடையாது. சரியா, லோக நியாயம் கிடையாது. லௌகிக நியாயம் சிலதை எடுத்துருக்கோம் இல்லையா, அப்படியே இல்லை. சாஸ்திரிய நியாயம்னு எடுத்துக்க முடியாது. பதே ஜுஹோதி இத்தியாதீனாம் ஆகவனீய சாஸ்திராதி விவிக்த விஷயாபாவேபி சவிஷயத்தமாப்தேன பிரதிஷ்டிதத்வாத். பதே ஜுஹோதின்னு ஒரு வாக்கியம், அது ஆகவனீய சாஸ்திராதி விவிக்த விஷயாபாவேபி. அந்த அந்த ஹோமமானது ஆகவனீயம் முதலிய ஹோமத்தோட சேர்ந்துதான் பண்ணி ஆகணும், தனியாக அதுக்கு இடம் கிடையாதுன்னு இருந்தா கூட சவிஷயத்த மாத்திரேன அது இருக்கொல்லியோ, அதனாலேயே அதுக்கு பிரதிஷ்டை உண்டு, அதை ஒத்துக்கிறோம், தனியாக அதை ஒத்துக்கிறோம். அதுக்கு வேற எங்கேயும் இடம் இல்லைங்கனால ஆகமனியத்தை பாதிச்சுட்டு இந்த பதேஜி ஹோதிங்கிற வாக்கியத்தினால ஒரு கிரியையை விதிக்கிறார், ஒரு ஹோமத்தை சொல்றாருன்னு சொல்றது கிடையாது. நாபி அசௌ அசாதாரண்யேன ஏதத் சாஸ்திர நியாய. அடுத்தது மூணாவது, லோக நியாயமும் இல்லை, அலங்காரம் சொல்லக்கூடிய விவகாரத்துல இருக்கக்கூடிய லோக நியாயமும் கிடையாது, இல்ல சாஸ்திர நியாயம் சொன்னா சாஸ்திர நியாயமும் கிடையாது. சார் அதெல்லாம் புரிந்தோ, இந்த சாஸ்திரத்துக்கு சாகித்ய சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய பிரத்யேக நியாயம் அப்படின்னு சொன்னேன்னா அதுவும் கிடையாது. நாப்பி அசாதாரண்யேன ஏதத் சாஸ்திர நியாயா. ஏன் சகோக்தியாதீனாம் அதிசயோக்தியாதி விவிக்த விஷயாபாவம். சகோக்தின்னு எங்க அலங்காரம் வர்றதோ, அலங்காரமா சொல்லக்கூடிய எல்லா இடத்துக்கும் சகோக்தின்னா அதனுடன் இதனுடன் பராஷ்டம் சொர்க்கம் என்ன, சத்ருக்களும் உன்னுடைய கீர்த்தியும் சேர்ந்து என்னாச்சு, சொர்க்கத்துக்கு போச்சுட்டான். உன்னுடைய கீர்த்தி புகழும் உன்னுடைய எதிரிகளும் சேர்ந்து எங்க போனா, சொர்க்கத்துக்கு போனா. இப்போ இங்க சகோக்தின்னு அலங்காரம். ஸோ அப்ப என்னாச்சு, உன்னுடைய புகழோட சேர்ந்துன்னு எதிரிகளும் சொர்க்கத்துக்கு போனா அப்படின்னா எதிரிகளும் அழிஞ்சா அதனால புகழும் கிடைச்சதுன்னு சொல்லணும். ஆனா கவி என்ன சொல்றான், சகோக்திங்கிற அலங்காரத்தை வச்சுன்னு சொல்றான். இங்க என்ன கண்டிப்பா என்ன உண்டோ, அதிசயோக்தி உண்டு. என்ன அதிசயோக்தி, சம்பந்தா காரியகாரண பாவங்கள்ல பௌர்வாபரியம் வதம் பண்ணதுனால, ராஜாக்கு எதிரிகளை அழிச்சதுனால என்ன ஆகணும், கீர்த்தி ஏற்படணும், புகழ் ஏற்படணும். காரியம் பண்ணப்பதான் என்ன ஆகணும், புகழ்ங்கிறது ஏற்படும். ஆனா என்ன பண்றான் கவி, ரெண்டும் ஒரே சமயத்திலேயே உண்டாச்சுங்கிற மாதிரி சொல்றான். எதிரிகளும் சொர்க்கத்துக்கு போனா அவன் புகழும் சொர்க்கத்துக்கு போச்சு அப்படிங்கிற அதிசயோக்தி. இல்ல சம்பந்தம் இல்லாத விஷயத்த அசம்பந்த சம்பந்தா அப்படின்னு சம்பந்தப்படுத்தி சொல்றது அப்படிங்கிறது, இந்த மாதிரியான அதிசயோக்தி கண்டிப்பாக சோக்தியில இருக்கும். அப்படி இருந்தாதான் அது அலங்காரமாக இருக்கும். அப்படி இல்லாம வெறுமனே ராமேண சக லட்சுமணஹா கதஹா அப்படின்னா அந்த சகோக்தி அலங்காரம் கிடையாது. சரியா, சக சொன்னா சகோக்தி கிடையாது. அப்போ அங்க கண்டிப்பா அதிசயோக்தி அலங்காரம் இருக்கும். அப்போ அதிசயோக்தி அலங்காரம் இல்லாமல் சகோக்திக்கு இடம் கிடையாது. சரியா, तो सहोक्ति அதிசயோக்தியாதி விவிக்த விஷயாபாவேபி தத அபாதேன அலங்காராந்தர விவகாரா. அதை பாதிக்காமல் அங்கு அலங்காராந்தரமாக நம்ம சொல்றோம் இல்லையா.
சகோக்தியும் ஒத்துக்கணும். கண்டிப்பா சகோக்தி என்ன இருக்கு? அதிசயோக்தி இருக்கு. அதிசயோக்தியை பாதிச்சுண்டு சகோக்தி இருக்கு நம்ம சொல்றேன். சரியா? இருந்தாலும் சகோக்தி தனியா ஒரு அலங்காரமா ஒத்துணும். சரியா? ஏன்னா பிராச்சீனம் என்ன பண்ணா பாத்தியத்துவம் பாதகத்துவம் சொல்லிட்டு அதுதான் பிரச்சனை. இந்த இடத்துல சகலகலம் புறமேத ஜாதம் அப்படிங்கிற இடத்துல உப்மாவை பாதிச்சுட்டு சேஷம் மட்டும்தான் இருக்கு. சேஷாலங்காரம் தான் சொல்லணும் போல அந்த பிரச்சனை. இவர் என்ன பண்ணார்? இல்ல உமாவும் இருக்கு, சேஷையும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எப்படி சகோக்தியில அதிசயோக்தியும் இருக்கு, சகோக்தியும் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணலாம்? சகோக்தியில அவனுக்கு கவி விவட்சங்க சகோக்தின்னு அந்த சகாபாவத்தை சொல்றதுதான் அழகு இருக்கு அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு தனியா ஒரு அலங்காரத்தை ஒத்துக்கிறோம். சகோக்தி அப்படி அதிசயோக்தி இருந்தாலும் கூட அதோட விச்சித்தியா அதிசயோக்தி நிறைய அலங்காரங்கள் அப்படிதான் இருக்கு. இப்போ சாமான்யமா எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ இதே அதே அலங்காரத்தை சொல்லலாமே அப்படின்னா இல்லை அதோட விச்சித்தி விசேஷம் இங்க இருக்கு. அப்ரஸ்த பிரசம்சாவுக்கும் ஜாதஸ்திரிக்கும் என்னன்னா ரெண்டும் ஒண்ணுதான் வாஸ்தவத்துல. ஆனால் அப்ரஸ்த பிரசம்சாவுக்கும் ஜாதஸ்திரிக்கும் உள்ள விஷயம் ஜாதஸ்திரியில நிந்தையா ஸ்துதி இல்ல ஸ்துதியா நிந்தாங்கிற ஒரு விச்சித்தி விசேஷம் இருக்கு இல்லையா? சோ அங்கேயும் அப்படிதான் இருக்கு. என்ன இப்ப இந்த அப்ரஸ்த பிரசம்சாலையும் பார்த்தா அங்க ஸ்துத்தியா ஸ்துதி சொல்வார். அவர் யார ஸ்தோத்திரம் பண்றாரோ என்ன உதாரணம் அது? ஏகஸ்துதி சகுந்தேஷு யோன்யம் சக்கரான்னு யாச்சதே அப்படிங்கிற இடத்துல அப்பிரஸ்துதமான சகோரத்தை அந்த ஏகஸ்துதி சகுந்தேஷு பட்சிய ஸ்தோத்திரம் பண்றார். அதே மாதிரியாக பிரஸ்துதமான விஷயத்தை ஸ்தோத்திரம் பண்றாருன்னு ஆயிடுறது. அப்போ ஸ்துத்தியா ஸ்திரீ தெரியறதா இல்லையா? அப்ப வேற ஸ்திரீ சொல்லாமே அப்படின்னா சொல்லலாம்ப்பா. ஆனா அங்க இன்னும் விசித்தி விசேஷம் ஜாஸ்தியா இருக்கு. இங்க என்ன தெரியறது? இங்க அப்பிரஸ்துதத்தினால பிரஸ்துதம் அப்படிங்கிற ஒரு பேதம் தெரியறது. அப்படி தெரியறது. இந்த ஒரு வித்தியாசங்கள் அந்த மாதிரி சகோக்தி அதிசயோக்தி இருக்குன்னு ஒத்துண்டு. ஆனா அதிசயோக்தியை விட கவி அங்க சகபதத்தினால சேர்ந்து போச்சு, சேர்ந்து நடந்தது அப்படிங்கிற சகசப்தத்தினால சொல்லும் பொழுது அவங்க சகோக்தியும் ஒரு அலங்காரத்தை நம்ம பிரிச்சு காண்பிக்கலாம் அப்படின்னு ஒத்துண்டு போமோ அந்த மாதிரியா இங்கேயும் உமாவும் இருக்கு சேஷமும் இருக்குன்னு சொல்லுங்கோ அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ஒத்துண்டு போவோம். ஒரு இடத்துல இன்னொன்னு நிரவகாசம் சகோக்தி அதிசயோக்தி இல்லாமல் எங்கேயும் வராது அப்படிங்கிறதுனால அதிசயோக்தியை பாதிச்சுன்னு சகோக்தி வருதுன்னு நம்ம ஒத்துக்கணும். விவிக்த விஷய அபாவேன அதை பாதிச்சுன்னு வர்றது அப்படின்னு நம்ம ஒத்துக்கலைன்னு சொல்றா. சகோக்தியாதீனாம் அதிசயோக்தியாம் விவிக்த விஷயாபாவே அபாதேன அதிசயோக்தியை பாதிக்காமலேயே அலங்காராந்தர விவகாரா சகோக்தின்னு இன்னொரு அலங்காரத்தை நம்ம ஒத்துருக்கோம் அப்படின்னால அவிரோதா இகாபி அபிசிஷ்டா விரோதம் இல்லை. சகோக்திக்கும் அதிசயோக்திக்கும் எப்படி விரோதம் இல்லையோ அதே மாதிரி உமாவுக்கும் சேஷத்துக்கும் இங்க விரோதம் கிடையாது. தஸ்மாத் அത്ര உபமா பிரதிபோத்பத்தி ஹேது சேஷாலங்காரா இது ஆயுத்தம். அதனால இங்க உபமாவை உண்டாக்குவதற்கு காரணமாக சேஷாலங்காரம் இருக்குன்னு அவ என்ன சொன்னாலோ அது தப்பு. உபமை சேஷ பிரதிபோத்பத்தி ஹேது வாஸ்தவத்துல இங்க உபமாதான் சேஷையவே காமிச்சு கொடுக்கிறது. யுவசப்தம் சொல்லலை அப்படின்னா சகலகலம் அப்படிங்கிற பதத்துக்கு ரெண்டாவது அர்த்தம் நம்ம பண்ணவே மாட்டோம். சரியா? ஸோ அந்த யுவசப்தம் சொல்லவே தான் என்னாச்சு எப்படிப்பா சந்திரமண்டலமும் ஊரும் எப்படி ஒன்னாக இருக்க முடியும் அப்படிங்கிற வரும்பொழுதுதான் சகலகலம் அப்படிங்கிற பதத்துல சேஷையை நம்ம யோசிக்கிறோம். அப்படிங்கனால உமைவ அத்த சேஷ பிரதிபோத்பத்தி ஹேது நஹி புறவர்ணன பிரகரணே சகலகலம் இது விசேஷண பதஸ்ய சுதாம்சு பிம்பமிவ இது உபமாயா அனிபந்தனே கலாசாகல்ய ரட்சணார்த்தாந்தர பிரதிபாசம் பவதி சொல்லிட்டார். சோ புறவர்ணன பிரகரணத்துல ஊரை வர்ணிக்கும் போது சகலகலம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாம்சு பிம்பமிவ அப்படின்னு அவர் சொல்லலே வச்சுக்கோங்க. உபமாயாக அனிபந்தனே சகலகலம் புறம் அப்படின்னு தான் பதம். நீங்க என்ன நினைச்சு போயிரு சகலகலம் புறம் அப்படிதான் அர்த்தம் பண்ணுவீர். சரியா? கலகலம் சத்தம் இருக்குன்ட்டு அங்க என்ன பண்ணிட்டான் கவி சுதாம்சு பிம்பம் இவன்னு ஒரு உபமாவை சொல்லிட்டான். சொன்ன உடனே நீங்க என்ன பண்றேன் அது பண்ணலை எனக்கு என்ன சொல்றார் அப்படி அவர் போடலேன்னா உபமாயாக அனிபந்தனே அவர் போடலைன்னா நீ என்ன யோசிக்க மாட்டேன் கலா சாகல்ய ரட்சணார்த்தாந்தர பிரதிபா சம்பவதி அதுக்கு கலாசாக்கல்யம் சகல கலம் அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்க யோசிக்கவே மாட்டேப்பா. அதனால உபமாதான் வாஸ்தவத்துல இங்க என்ன பண்றது சேஷைய ஞாபகப்படுத்துறது அதாவது உண்டாக்குறது சேஷாலங்காரத்தை காமிச்சு கொடுக்கறது. அதனால உபமா இல்லைன்னு சொல்லவே முடியாது. உபமா இருக்கு வாஸ்தவத்துல உபமாதான் இங்க சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டார். ஏன்னா இங்க நீ வெறும் சப்தசாமியம் இல்லை இங்க
அர்த்த இந்த குணசாமியமும் இருக்குங்கிறதையும் நிரூபணம் பண்ணிட்டார். அடுத்தது சாவகாச நிரவகாசத்துன்னு சொல்லி என்ன பிராச்சீனால் ஒரு விஷயத்த சொல்லி இந்த இடத்துல ரேஷையானது உப்மாவை பாதிச்சுட்டு வர்றதுன்னு சொன்னாவோ அதுவும் தப்பு அப்படிங்கிறது முடிச்சிட்டார். அடுத்தது பிரதீபம் வியாவிருத்தியர்த்தம் அந்யேன வன்யஸ்ய சாமியம் இத்யுக்தம் அயுக்தம். பிரதீபம் வியாவிருத்தியர்த்தம் பிரதீபத்தை சொல்றதுக்காக, ஏன்னா பிரதீபத்துல என்னாச்சு, பிரதீபத்துல உபமானஸ்ய உண்மையத்துவ கல்பனம் இல்லையா, அதை தள்ளுறதுக்காக அந்யேன வன்யஸ்ய சாமியம், அந்யேன உபமானேன வன்யஸ்ய சாமியம் உண்மையஸ்ய சாமியம் சொன்னேன் இல்லையா, சந்திரேன துல்லியம் முகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையோ, அதுவும் சரியில்லை. தத்த அந்யேன பின்ன விசேஷனேன புனருக்தியா. ஏன்னா அந்யேன பின்னேன சொன்ன அது முன்னாடி சொல்லிட்டே, பின்னம்னா என்ன அர்த்தம், புதசித்தேன பின்னேன பின்னம்னா என்ன அர்த்தம், உபமேயாத்து வேறேன்னு அர்த்தம். உபமேயத்தால வேற என்னது, உபமானம் தானே. அப்போ அதுவே போதுங்க. பின்னேனங்கிற பதத்தினாலேயே சொன்ன பிறகு அந்யேனங்கிற விசேஷனம் புனருக்திங்கிற தோஷத்தை கொண்டதாக ஆகுது. இது முதல் தோஷம் சொன்னார். அடுத்தது கிஞ்ச வன்யாத்து பிரகிருதாத் அந்யேன அப்பிரகிருதேன இது எத்யர்த்தா. இல்ல சார், கொஞ்சம் பரிகாரம் பண்ணார். இல்ல வன்யாத் பிரகிருதாத் அந்யேன அப்பிரகிருதேன பின்னேனங்கிறதுக்கு பல விதமா அர்த்தம் பண்ணலாம். ஆனா இங்க என்ன பண்ணணும், வன்யாத்து பிரகிருதாத், வர்ணத்தை காட்டிலும், வர்ணியம் என்னது பிரகிருதம், அதை காட்டிலும் அந்யேன அப்பிரகிருதேன அப்படின்னு அப்பிரகிருதமாக இருக்கணும், பின்னமாக இருந்தா மட்டும் போராது அப்படின்னு சொன்னால் இது எது அர்த்தா. பின்னத்துக்கும் அப்பிரகிருதத்துக்கும் அர்த்தம் புரியாதா. இப்போ இது உதாரணம் பார்க்கவே புரியும். இத்தராண்யபி ரக்ஷாம்சி பேது வானரகோடிஷு ரஜாம்சி சமரோத்தானி தச்சோனித நதீஸ்திவ இது சமுச்சிதோப்மாயாம் அவ்யாப்தி. இந்த பரிஷ்காரம் பண்ணதுனால வந்த ஆபத்து. புனருக்தி தோஷம் இருக்குன்னார். பின்னம் சொன்னாலே உபமானம் தானே அர்த்தம் வாங்கிக்கணும். அப்போ புனக அந்யேன பதம் வியர்த்தம் தானே, பின்னேன அந்யேன இதுக்கு சொல்லணும். அப்ப என்ன சொன்னா, இல்ல அந்நிய பதத்துக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். பிரகிருதாத்து அந்யேன அப்படிங்கிறனால அப்பிரகிருதேன, வன்யம் வன்யத்தை காட்டிலும் அந்யம் அப்படின்னால அப்பிரகிருதம் வாங்கிக்கணும். பின்னம் அப்படின்னு சொன்னா வேற, அவ்வளவுதான். பின்னங்கிறது வேறேன்னு கிடைக்குமே தவிர அப்பிரகிருதம் நேரடியாக சொல்ல முடியாது இல்லையா. அதனால இங்க அந்யேன அப்படிங்கிறது வன்யத்தேன வன்யஸ்ய அந்யேன சொன்னனால வன்யத்தை காட்டிலும் அந்நியமானது அவன்யம் அப்பிரகிருதம். அப்பிரகிருதேன சக வன்யத்துக்கு எங்க சாமியம் இருக்கோ அங்க உபமா அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு சொன்ன பொழுது இதராண்யபி ரக்ஷாம்சி பேதுவோ வானரகோடு ஸ்லோகம் சமச்சிதமா. எதாச்சு யுத்தத்துல ராமர் யுத்தம் பண்ணும் பொழுது ரக்ஷாம்சி ராட்சசர்களும் வானர கோட்டிஷு பேது, வானர கோட்டிகள்ல வந்து விழலாம். ராமர் அப்படி பானத்தினால அந்த ராட்சசால தான் அடிக்கிறார். ராட்சசாலாம் தொகுன்னு எங்க விழலாம், அங்கேருந்து கிளம்பி பானத்தின் அடிபட்டு எல்லாரும் வானர கோட்டிகள் நடுவுல, வானரால் நடுவுல எல்லாரும் விழலாம். அந்த ராமாயணத்துக்கு விதமான வானரால வர்ணிக்கிறார். அதுல நல்ல செவப்பான முகத்தோடைய ரத்த முக்காக சொல்றாரு, செவப்பான முகத்தோடைய வானரால் தான் நிறைய பேர் அங்க இருக்கா. அந்த நடுவுல, அந்த வானரால் நடுவுல என்னாச்சு, தொப்புன்னு இந்த ராட்சசால் சரீரம் இந்த பிரபு விழாது. அதை கவி வர்ணிக்கிறான். ரஜாம்சி சமரோத்தானி, சமர உத்தானி ரஜாம்சி தச்சோனித நதீஷுத. அவ எப்படி விழுந்தா ராட்சசாலாம், அந்த யுத்தத்துல உண்டான மேலே புறப்பட்ட ரஜசுகள்லாம் இருக்கு, அந்த ரஜசெல்லாம் கருப்பான ரஜசுகள்லாம் தச்சோனித நதீஷு, அந்த ராமர் பண்ணப்பட்ட யுத்தத்திலேயே சோனித நதி ரத்த ஆறு ஓடுறது, அந்த ரத்த ஆறுலயே வந்து விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணா, யுத்தத்தை வர்ணிக்கிறான் கவி. யுத்தத்தை வர்ணிக்கக்கூடிய கவி என்ன பண்றார், வானராளுடைய நடுவுல, சிவப்பான வானரால் நடுவுல அந்த கருப்பான ராட்சசாலாம் வந்து விழறான் அப்படிங்கிறது உபமானம் சொல்றார். அங்கை தச்சோனித நதீஷோ தற்பதத்தினால அங்கேயே ஓடக்கூடிய ரத்த ஆறுல அங்கேருந்து புறப்பட்ட புள்ளிகள்லாம் வந்து திரும்ப அதிலே வந்து விழுந்தா மாதிரி. ஓகேவா.
இப்ப என்னாச்சு? உபமேயத்தை காட்டிலும் உபமானம் பின்னமாக இருக்கு. ஆனால் என்னவா இல்லை? அந்நியமாக இல்லை, அப்பிரகிருதமாக இல்லை. உபமேய விஷயம் என்னது? ராட்சசால் எல்லாம் விழுந்தார்கள், வானதால் நடுவுல விழுந்தார்கள். உபமேய விஷயம். உபமானமாக எதை காண்பிக்கிறார்? அங்கேயே புறப்பட்ட அந்த பொழுது எப்படி அங்கேயே உள்ள அந்த ரத்தத்துல விழுந்ததோ, ரத்த நதியில விழுந்ததோன்னு உபமானத்தை காண்பிக்கிறார். ஆனால் என்ன இல்லைங்க, அப்பிரகிருதத்துவம் இருக்கு, பின்னத்துவம் இருக்கு இல்லையா? அப்ப அவ்வியாப்திங்கிற தோஷம் வந்துருமே. நீங்க அப்பிரகிருதம்னு வாங்கிக்கணும். அந்நியன பதத்தினால, பின்ன பதத்தினால வேறேன்னு சொன்னேன். ஆனா அந்நியன பதத்தினால இப்ப என்ன சொல்ல வரேன்னா அப்பிரகிருதேனன்னு நான் சொல்ல வரேன். அப்பதானே தோஷம் போகும். இல்லைன்னா அவர் கேட்ட மாதிரி பின்ன பதத்தினாலேயே அந்நிய பதம், இந்த அந்நிய பதம் பாட்சியமா ஆயிடுமே அப்படிங்கும்போது இல்ல, பின்ன சப்தத்துக்கு அங்க வேறேன்னு தான் அர்த்தம். அதனால இங்க என்ன பண்ணுங்க, அந்நியன பதம் போட்டிருக்கேன். சாமியம் அந்நியனு வன்யஸ்ய. அப்போ வன்யாது அந்நியம் அப்படிங்கிறது அவர்ணியம்னு ஆயிடும். ஸோ அவர்ணியம் நாம அப்பிரகிருதம். அப்பிரகிருதமாக எது இருக்கோ அதோட வன்யசிய சாமியம் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும்னு. அதனால தோஷம் கிடையாதுன்னு பண்ணும் பொழுது அப்படின்னா இந்த அவ்வியப் தோஷம் வந்துடுறது. தத்திர சமராங்கத்தேன ரஜசாம் சோனுதேஷு பதனசாமி வன்யத்வா. இல்லையா? ரெண்டும் யுத்தத்தை வர்ணிக்கிறதுனால யுத்தத்துல ராட்சசன் எப்படி விழுந்தனும் விழறாங்கிறதையும் வர்ணிக்க வேண்டியதுதான். அங்கிருந்து கிளம்பின புழுதி எப்படி விழுந்ததுன்னு சொல்றதும் வர்ணியம் தான். ஸோ யுத்த வர்ணனம் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே வர்ணியமா போயிடுத்து. இப்போ இங்க அவ்வியாப் தோஷம் வந்துடும். எதித்து ஸ்வயம் வன்யேன அவர்ணியேனவா குலஸ்து வன்யாது அந்யேன இத்யர்த்தா. கொஞ்சம் பரிஷ்காரம் பண்றார். எதித்து ஸ்வயம் வன்யேன அவர்ணியேனவா, அது வன்யமோ இல்ல அவர்ணியமோ, குதஸ்சித் வன்யாது அந்யேனவா. இப்ப என்ன ஆகணும்? அந்யேன சொல்லிருக்கேன்னா வன்யேன அவர்ணியேனவா. சில இடத்துல வன்யத்தினுடைய சுயம் வன்யேன அவர்ணியேனவா, வன்யமாகவும் இருக்கலாம் அவர்ணியமாகவும் இருக்கலாம். குதஸ்சித் வன்யாத் அந்யேன. சில இடங்கள்ல வர்ணியத்தை காட்டிலும் வேறையா இருக்கக்கூடிய அவர்ணியம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்நியன பதத்துக்கு பரிஷ்காரம் தானே. அந்நியன அந்நிய சப்தத்துக்கு வேறேன்னு அர்த்தம் தானே. வேற என்னது? வேற வர்ணியம், வேற வர்ணியம். அப்ப என்னாச்சு? இங்க ரெண்டு வர்ணியம் இருக்கா? ரெண்டுமே வர்ணியம் தான். ஆனா ரெண்டுத்துலயுமே என்ன இருக்கு? ஒரே விஷயம் இல்லை. இந்து இந்துரிவங்கிற ஒரே விஷயம் இல்லை. வர்ணத்தை காட்டிலும் வேறையாக இருக்கு அந்த வர்ணியம். ஓகேவா? அப்படி பண்ணிக்கலாமே. சுயம் வன்யேன அவன்யேனவா குதஸ்சித் வன்யாத் அந்யேன இத்யர்த்தா. சில இடங்கள்ல வன்யத்தை காட்டிலும் அந்யேன. எங்க சந்திரக முகம் சொல்ற இடத்துலாம் வன்யாது அந்யேன அப்பிரகிருதம் அப்படிங்கிற அர்த்தமும் வரலாமே. அப்படி பண்ணிக்கலாமா? அதானி அப்படி அர்த்தம் பண்ணாலும் கூட உத்கிருஷ்ட குணத்வாது உபமான பாவம் அப்படி அசகமானஸ்ய உபமானத்துவ கல்பன ரூபே பிரதீபே அதிவியாப்தி. இங்க சரி கட்டிடலாம். ஆனா என்ன ஆகும்? பிரதிபாலங்காத்து அதிவியாப்தி வந்துடும். பிரதிபாலங்கா அதுவும் எல்லா பிரதீபத்திலையும் இல்லை. உத்கிருஷ்ட குணத்வாது, சரியா? உத்கிருஷ்ட குணமாக இருப்பதனால் உபமான பாவம் அசகமானஸ், தனக்கு உபமானமே ஒண்ணு சொல்லக்கூடாதுன்னு இருக்கக்கூடியது. சரியா? நான் தான் எல்லாத்தையும் உயர்ந்தவன் அப்படிங்கிறனால தனக்கு இணையாக ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்துவை உபமானத்துவ கல்பனா ரூபே, அதுக்கு ஒரு உபமானத்தை சொன்ன உடனே அங்க என்ன ஆகுது? ஒரு பிரதீபாலங்காரம் சொல்றாரு. அந்த பிரதீபத்துல அதிவியாப்தி வந்துடும். ஏன்னா என்ன சொல்றாரு? வன்யேன அவர்ணியேன வா குலஸ்டா அப்படின்னு பெணம்றாரு. அகமேவ குரு சுதாரணானாம் இது ஹாலாகல. படிச்சிருப்பீங்க நீங்க பிரதிபாலங்கள். ஆலாகல விஷயமே நான் தான் கொடியவர்கள்ல கொடியவன் அப்படின்னு ரொம்ப கர்வப்படாத. பவாதிஷானி துர்ஜனானாம் வச்சனானி புவனேஸ்மின் நடுசந்தி பூயோ. ஒன்ன மாதிரியான விஷயங்கள் உனக்கு ஈக்குவலானவா இந்த கெட்டவாளுடைய வார்த்தைகள்லாம் உலகத்துல நிறைய இருக்கு. ஸோ இப்போ என்னாச்சுங்க? ஆத்ரஹி வன்யானாம் துர்ஜன வச்சசாம். வன்யம் என்னது? இங்க அலாகல விஷயத்தை பத்தி பேசுறது இல்லை, கெட்டவானுடைய வார்த்தைகள், துஷ்டனுடைய அயோக்கியனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்ப அதான் வன்யம். அந்த வன்யத்துக்கு என்ன பண்ணா? ஆராகலேன அதிப்பிரகிருஷ்ட தோஷத்வா உபமான பாவம் அப்படி அசகமானேன. இந்த ஹாராகல விஷம் இருக்கே அது ரொம்ப
தான் அப்படின்னு நினைக்கக்கூடியதுனால உபமான பாவம் அசகமானசிய தனக்கு இணையாக ஒன்று சொல்லக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய அந்த ஹாலாஹல அதுக்கு சாமிய நிபந்தனம், அதுக்கு உபமானமாக சொல்லிட்டான் இத திருத்தினாருடைய வாக்க. என்ன பாருங்க, வர்ணியம் இதுதான். ஆனா அந்த வர்ணியமான துர்ஜன வச்சசை எப்படி கவி கொண்டு போறான், எது லோகத்திலேயே ரொம்ப பிரசித்தமான கொடிய வஸ்துவோ ஹாலாஹல விஷமோ அதை பிரகிருதமாக கொண்டு உபமேயமாக கொண்டு வந்து அதுக்கு உபமானமாக என்ன பண்ணிட்டான், பவாதிஷானி இல்லையா, இன்னும் பவாதிஷானி பூமியோ புவனேஸ்மின் அப்படின்னு உன்ன மாதிரியாக அப்படின்னு எது இருக்கு, இந்த துர்ஜன வச்சசெல்லாம் இருக்குன்னு காமிக்கணும். சரியா, இங்க என்ன எடுத்து இந்த பிரதீபாலங்காரத்துல அதிவியாப்தியானது வந்துடும். ஏன் எப்படி வர்றது இங்க அத்த அது முடிச்சுருந்தோம். இங்க எப்படி அதிவியாப்தி வர்றது, இங்க பிரதீபாலங்காரத்துல இந்த பிரதீபத்துல எப்படி அதிவியாப்தி சொல்றாரு, இங்கேன அப்படிங்கிறதுனால அந்நியன பதத்தினால என்ன பண்ணார், முதல்ல தோஷம் புனரப்பு சொன்னார். புனரப்பு தோஷம் சொன்னவொன்னே இல்ல இல்ல அந்நிய பதத்துக்கு அவர்ணியம்னு சொன்னார். அவர்ணியம் சொன்னவன என்ன பண்ணா கவி, இல்ல வன்யேன அவர்ணியேன துவச்சிட்டு வன்யாத் அந்நியேன அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க. அப்படி சொன்னாலும் கூட பிரதிபாலங்காரத்துல அதிவியாப்தி வரப்போயிருக்காரு. அதிவியாப்தி வரது வன்னியமாக போயிடுது. சரியா, சரி, பவாதிசன் உன்னை போன்றவைகள்னு என்ன பண்ணிட்டான், அதுக்கு உபமானமாக காமிச்சுட்டான் இல்லையா. அதனால அங்க பிரதிபாலங்காரத்துல அதிவியாப்தி வரும். சோ இதுல அந்நியன பதம் சொல்றாங்க. ஸோ இது என்னது, சாமியம் அந்நியன வன்யஸ்ய அதன்னு ஆரம்பிச்சார். அந்நியன வன்யஸ்ய சாமியம் அப்படின்னு சொன்ன இடத்துல அந்நிய பதத்துக்கு இப்ப விசாரம் முடிச்சுட்டாரு. சரியா, அந்நிய பதத்துல உள்ள அந்நிய சப்தமானது பின்ன சப்தத்தினாலேயே யதார்த்தமாக ஆன பிறகு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையேன்னு சொன்னார். இப்ப அடுத்தது அப்புறம் வன்யஸ்தி அயுக்தம். வன்யஸ்யன்னு சொன்னாலே அதுவும் வேஸ்ட். வன்யஸ்ய அப்படின்னா பிரகிருதஸ்யன்னு அர்த்தம், உபமேயஸ்யவோ பிரகிருதஸ்யவோ அதுவும் தப்பு. இது நம்ம என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் ஓகே. ஆனா வன்யம் தானே, உபமா எங்க சொன்னாலும் அங்க எப்படி இருக்கும், உபமாவானது வன்யத்தை தான் சொல்ல போறோம். மேபி ரெண்டுமே வன்யமா இருக்கலாம், பேதுகு இத்தராணி திரட்சாம்சம் மாதிரி ரெண்டுமே வன்யம் இருக்கலாம். ஆனா உபமா எங்க சொல்றோமோ அங்க வன்யம் கண்டிப்பா இருக்குமே, வன்யஸ்ட சாமியம் தானே சொல்ல போறோம் அப்படின்னு நினைப்போம். அதுவும் தப்புங்கிறார். இத்தபி அயுக்தம் त्वत्कीर्ते पुरतो भावि ज्योत्स्ना भान्तमलीमसा इति अप्रस्तुतप्रशंसासङ्कीर्ण उपमायाम् अव्याप्तेः. त्वत्कीर्ते पुरतो भावि, உன்னுடைய புகழுக்கு எழுத்தாப்புல இந்த சந்திர கிரணமானது நிலவானது காந்தமலிமசா கருப்பாக தெரிகிறது. உன் புகழுக்கு எழுத்தாப்புல நிலவு கொஞ்சம் இருட்டா இருக்கு, பிரைட்டா இல்லை அப்படின்னு. இது அப்பிரஸ்துத பிரசம்சா சங்கீர்ண உபமாயா, என்ன அலங்காரம், இந்த உபமாதான். ஆனா என்ன உபமால அப்பிரஸ்துத பிரசம்சாமும் சேர்ந்து இருக்கு. ஸோ யாரையோ சொல்லணும், என்ன பண்றாங்க கவி,
இன்னொரு விஷயத்தை சொல்றதுக்காக கீர்த்தே புரதோபாதி ஜோத்ஸ்னா பாங்கமலியுகா அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தத்திர கீர்த்தேரேவ வன்யத்வேன ஜோத்ஸ்னாயாः அவன்யத்வாத். கவி என்ன சொன்னான்? உன் புகழுக்கு எதிர்த்தாப்புல ஜோத்ஸ்னாவானது இப்படி இருக்குன்னு சொன்னானா, அப்ப இங்க எது வன்யமாறுது? யோசிச்சு சொல்லுங்க. வாக்கியம் அப்படியே இருக்கு. இல்ல இந்த உத்தேச விதேயம்லாம் இருக்கு இல்லையா, வாக்கியம் மட்டும் பாருங்க. கீர்த்தே புரதோபாதி ஜோத்ஸ்னா துவாந்தம் மணிகா. உன் ஏத்தாப்புல அவன் தான் வந்து நிக்கிறான் சார். அப்படின்னா நீ யாரை பத்தி பேசுறேன்? யார் வந்து நிக்கிறானோ அவளை தானே பேசுற. அவ தானே வன்னியன். ஜட்ஜுக்கு எதிர்த்தாப்புல குற்றவாளி எல்லாம் நிக்கிறா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? குற்றவாளி பத்தி பேசுறோம், ஜட்ஜை பத்தியா பேசுறோம். ஜட்ஜுக்கு எதிர்த்தா குற்றவாளிகள்லாம் தலை குனிஞ்சு நிக்கிறா, யாரை பத்தி பேசுறோம்? குற்றவாளி பத்தி தான் பேசுறோம். உங்க கீர்த்திக்கு எதிர்த்தாப்புல நிலவு கருப்பா இருக்கு, இதை பத்தி பேசுறோம். பேசினா அதையே நீ கட்டிலா கீர்த்தேகே புரதோபாதி. உங்க கீர்த்திக்கு எதிர்த்தாப்புல நிலவு கருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா எதை பத்தி பேசுறோம்? நிலவு பத்தி. அதுதானே வன்னியம் இல்லையா? அப்போ கீர்த்தே, ஆனா வாஸ்தவத்துல என்னது வன்னியம்? நமக்கு லட்சியம் அதுதான். கீர்த்தேரேவ வன்யத்வேன ஜோத்ஸ்னாயாக அவன்யத்வா. சரியா? ஜோத்ஸ்னா இங்க அவன்யம். வாஸ்தவத்துல நிலவ அவன் வந்து நிலவ பண்ணி சொல்றதுக்காக வரல. வாஸ்தவம் என்னது? உங்க எதிர்த்தால் சந்திரனுடைய நிலவே கருப்பா இருக்குன்னா உங்க கீர்த்தி எவ்வளவு பெருசு அப்படின்னு அதுதான் வர்ணிக்க வரான். ஆனால் வாக்கியம் எப்படி இருக்கு? கீர்த்தே புரதோபாதிங்கிற வாக்கியத்துல எப்படி இருக்காங்கன்னா அப்ரஸ்தம்சா அப்படின்னு. இந்த கீர்த்தி வந்து அப்ரஸ்துதம் இங்க வாஸ்தவத்துல. சரியா? அது கீர்த்தி அப்ரஸ்துதம். அதுவே கருப்பா எடுத்து சொன்னதுனால எதை வர்ணிக்கிறான் இங்க? பிரஸ்துத விஷயம் கீர்த்தியானது ரொம்ப கவனமாக இருக்கு. ராஜாவுடைய கீர்த்தி ரொம்ப அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நிலவு ரொம்ப கருப்பா இருக்கு. உங்க கீர்த்தியுடைய எதிர்த்தாப்புல நிலவு கருப்பா இருக்கு கொண்டு போறோம். ஓகேவா? சோ இந்த ஸ்லோகத்துல இப்ப என்னாச்சு? வன்யஸ்ய இது உபமா. இப்ப என்ன எடுத்து இங்க வன்யத்துக்கு இல்ல அவன்யத்துக்கு தான் விஷயமா இருக்கு. சாமியம் அங்கேன வன்யஸ்யன்னு சொன்னேன் இல்லையா? இங்க என்னாச்சு? அவர்ணியஸ்ய. எது அவர்ணியம்? ஜோத்ஸ்னா இங்க அவர்ணியம். அதை சொன்னதுனால இந்த இடத்துல அவ்வியாப்திங்கிற தோஷம் வர்றது. அப்பிச்ச திரும்ப கொஞ்சம் யோசிச்சு மனசுல வாங்கிட்டு அந்த திருஷ்டியில பாருங்க, இல்லைன்னா ஒரே மாதிரி தான் தோணும். அபிச்ச அந்நேன வர்ணியஸ்ய சாமியம் வாச்சியம் இது கோட்டா. அடுத்த ஸ்டெப்புக்கு போயாரு. அந்நேன சொன்னார், அப்போ அந்நேன வர்ணியஸ்ய பிடிச்சார். அப்புறம் அந்நேன வர்ணியஸ்ய சாமியம் வாச்சியம் சொன்னேலே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பிரகிருதத்தோட வர்ணியத்துக்கு சாமியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லலா? கிம் அந்நிய பிரதியோகிகத்வேன வன்யகதம் சாமியம் வாச்சியம் இது. किं वा यथा कथञ्चित् वन्यावन्य उभयनिरूपितं साम्यं वाच्यम् अथवा वन्य अनियोगिकत्वेन साम्यं वाच्यम् इति. ஸோ 3 விதமாக அநியோகி பிரதியோகி அப்படிங்கிறத வச்சுட்டு, அநியோகி பிரதியோகி தெரியுமாப்பா? சொல்லுங்க, பிரதியோகினா எப்படி வாங்க? கடாபாவ கடாபாவ பிரதியோகியா? சரி, அபாவ பிரதியோகி. சரி, அநியோகி அநியோகினம் கடாபாவः கடாபாவ பிரதியோகி கடः. எங்க கடாபாவம் சொல்றோமோ அது அநியோகி. பூதலம் என்னது?
இல்லையா? கடாபாவம் எங்கேயா சொல்லணும் இல்லையா? பூதலே கடோ நாஸ்தி. அப்போ பூதல அனுயோகிகமான கடாபாவம் இல்லையா? அப்ப என்னாச்சு? 2 விஷயம் தான் கவனிக்கும். பிரதியோகி அந்நிய பிரதியோகிகத்வேன வன்யகதம் சாமியம் வாச்சியம். அந்நிய பிரதியோகிகத்வேன, அந்நியத்துக்கு அந்நியம் என்னது? உபமானம் சொன்னோமா? அது உபமானம் எதுவாக இருக்கட்டும். அந்நேன வன்யஸ்ய சாமியம் வாச்சியமா? அப்ப என்னாச்சு? அந்நேன வன்யஸ்ய சாமியம், அந்நியத்தோட வன்யஸ்ய வன்யத்துக்கு சாமியம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேல. அப்ப என்ன அர்த்தம்? அந்நிய பிரதியோகிகத்வே, அந்நிய பிரதியோகியாக இருக்கக்கூடிய, அந்நிய பிரதியோகியா இருக்கக்கூடிய வன்யகதம் சாமியம் வாச்சம், வன்யத்துல இருக்கக்கூடிய சாமியத்தை சொல்லணுமா? அல்லது யதா கதஞ்சிது வன்யாவன்ய உபய நிரூபிதம், வன்யத்திலையும் அவன்யத்திலையும் இருக்கக்கூடியதான சாமியத்தை சொல்லணுமா? அல்லது வன்ய அனுயோகிகத்வேன சாமியம் வாச்சம். ஓகேவா? வன்ய அனுயோகியாக இருக்கக்கூடிய சாமியத்தை சொல்லணும். ஓகேவா? கேள்வி மேல கொடுக்கலாங்கோ. அந்நேன வன்யஸ்ய சாமியம் அப்படிங்கிற இடத்துல அந்நிய பிரதியோகிகத்துவமாக, சரியா? அந்நிய பிரதியோகி அப்படின்னா இப்ப என்ன ஆகணும்? இங்க இல்லாதது இங்க இருக்குன்னு சொல்லணுமா? இல்ல ரெண்டுத்திலயும் இருக்கக்கூடிய சாமியம் சொல்லணுமா? அல்ல அங்க இல்லைங்கிற விஷயம் இல்லை, இங்க இருக்கக்கூடியது சொல்லணும். சரியா? அப்படிங்கிற 3 கேள்வி கேட்டுக்கிறாரு. அந்நேன வன்யஸ்ய சாமியம் அப்படிங்கிறது இங்க என்ன அர்த்தம் வாங்கிக்கும்? ஆத்யே, ஆத்யனா இப்ப என்ன? அந்நிய பிரதியோகிகத்வேன வன்யகதம், அந்நிய பிரதியோகியா இருக்கக்கூடிய அங்க இல்லை ஆனா இங்க இருக்குன்னு சொல்லக்கூடியதாக சாமியம் சொல்லணும் அப்படின்னால் அங்க என்ன ஆகாது? சரசஜ மிதம் ஆனந்த தஸ்யா சமம் இது சேதசி சம்மதம் விதத்தே. தாமரையும் இவருடைய முகமும் ஈக்குவல்னு என் மனசு தோன்றது, தாமரையும் இவருடைய முகமும் சமமானதுன்னு என் மனசு சொல்றதுங்கிற இது உபய விஸ்ராந்த சாதசிய உபாயாமம் வியாபி. அந்நிய பிரதியோகியாக இல்லை, 2 இடத்துலயும் இருக்குன்ட்டான். சரியா? அப்ப என்னாச்சு? இந்த உபமால அவ்யாபி தோஷம் வந்துடும். திடீயே அது 2 தொல்லோச்சனமும் அடுத்தது விதியே பிரசித்த பிரதீபே சொன்னதான். பிரசித்த பிரதீபம், தொல்லோச்சனம்லாம் பிரதீபாலங்காரம். பிரசித்த பிரதீபே அபிவியாப்தி ததவஸ்தா. 2 இடத்துலயும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா என்னாச்சு? தொல்லோச்சனம் பத்மம் விதுவோ யதா கலந்து உபய நிரூபிதம் சொன்னால் அப்ப பிரதிபாலங்காரத்துல அப்படிதானே இருக்கு, உபய நிரூபிதமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ பிரதிபாலங்காரத்துல அபிவியாப்தியானது. திருத்தீயே, திருத்தீயம் என்னது? வன்ய அனுயோகிகத்வேன சாமியம் சொன்ன அப்படி வச்சுக்கலாமா? நான் வன்யஸ்து சாமியம் ஏதாவதா விக்ஷிதார்த்த லாபா. அப்போ அந்நியன கண்ணாமே வன்யஸ்து சாமியம் சொன்னாலே போதும். ஏன்னா வன்ய அனுயோகிகத்துவமாக தான் நம்ம சாமியம் வேணும். அப்போ அந்நிய பதம் எதுக்காக இருக்கணும்? அதனால அந்நிய பதம் வேஸ்ட். ஸோ உங்க விவட்சையை நீங்க என்ன சொல்ல வரையில புரிஞ்சுக்காம பதம் போட்டு. சரியா? அடுத்தது அதனால இப்போ இது இந்த அந்நேன வன்யச சாமியம் வாச்சியம் அப்படிங்கிறது கேட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஏகதான் போட்டேல உமையோ உமா வியாபத்தியர்த்தம் ஏகதா விசேஷம் அயுக்தம். இதை தர்ம இது என்ன சம்மதேன ஒரு பதம், சாமியம் ஒரு பதம், இது 2 தான் விட்டுட்டாரு. 3வது உபமாங்கிற சப்தம். இந்த 3 தவிர மொத்த எல்லாத்தையும் பிரிஞ்சு வச்சுட்டாரு. ஸோ ஏகதாங்கிற விசேஷம் வேஸ்ட். ஏன்னா கமிம ஜலம் ஜலமிவ கம் இத்தியாதோ பர்யாயன பிரவృத்தாயாம் உண்மையோபமாயாம் அதிவியாப்தி நிராசேபி. நீங்க ஏகதா சொன்னதுனால அந்த உண்மையோபமான வியாப்தி அதிவியாப்தியானது போச்சுன்னு நீங்க நினைக்கிறீர்கள். கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்றேன். ஆனா தத்பல்குனா யுகபத் உன்மிஷிதேன தாவத் சத்ய பரஸ்பர துலாம் அதிரோகதாம் துவே பிரஸ்பந்தமான பருஷேதர தாரம் அந்தச்சக்ஷு தவ பிரச்சலித பிரமரஞ்ச பத்மம். தத் பங்குனா யுகபது உன்மிஷித்தேனே, ஒரே சமயத்துல காத்தால எழுந்த உடனே 2 விஷயம் நீ அப்படி மலர்ந்தது. அப்படி மலர்ந்த உடனே காத்தால யுகபது உன்மிஷித்தேனே ஒரே சமயத்திலே ஓப்பன் ஆச்சு.
அப்படி ஓப்பன் ஆனது ரெண்டு வஸ்துக்கள்லையும் பரஸ்பர துலாம் அதிரோகதாம். இந்த ரெண்டுமே பரஸ்பர தோல்யத்தை அடைஞ்சது. பார்த்தால நிமேஷமாக கூடிய மலரக்கூடியதாகிய உன்மிஷிதமான அந்த ரெண்டு வஸ்துவும் பரஸ்பரம் இது அது மாதிரி இருந்தது, அது இது மாதிரி. எது? பிரஸ்பந்தமான பருஷேதர தாரம் அந்த சக்ஷு, உள்ளுக்குள்ள அசைகின்ற அப்படி ஓடுகின்றதாகிய கருப்பான தாரத்தை உடைய கண். தாரம்னா அந்த விழி இருக்கு இல்லையா, கருப்பு. அந்த கண்ணை, அந்த விழியை உடைய கண் அது என்னாச்சு? அதுக்குள்ள அப்படி மூடின்றது, காத்தா அப்படி திறந்தது, விழி அடையிறது, உள்ள அந்த கருப்பு இங்க எங்கேயுமா ஆடுறது. அப்படி ஓடக்கூடியதாகிய கருப்பு, அந்த கரு விழியை கொண்டதாகிய இந்த கண்ணுங்கிற வஸ்துவும் பிரச்சலித பிரமரஞ்ச பத்மம், திறந்த உடனே அதுல வண்டு அப்படியே விழியும் பறக்கிறது. அப்படி பறக்கக்கூடிய வண்டை உடைய தாமரை. இது ரெண்டும் பரஸ்பர துலாம் அதிரோகதாம், பரஸ்பரம் சமமாக ஈக்குவலாக இருந்ததுங்கிற யுகவத் பிரவருத்தாயாம் தஸ்யாம். இதுவும் என்னது? உபமேயுகமா. இது என்ன அலங்காரம்? தஸ்யாம் அபிவியாப்தி அனிராசாத் கமிவ ஜலம் கலமிமுகம். என்ன எடுத்து அத்தியாயம் உங்களுக்கு வனா யுகபத்து பிரவருத்தாயாம். எப்படி மேல அங்க சரசஜமிதமான நஞ்ச தஸ்யாக சமமிதி அப்படிங்கிற ஸ்லோகத்துல யுகபத்து உபயவிஷ்ராந்த சாதுஷ்யமா சொன்னோம் இல்லையா? உபயவிஷ்ராந்த சாதுஷ்யமா ரெண்டுத்திலையும் ஒரே சமம் சொன்னதால் என்னாச்சு? இது அது மாதிரி இருக்கு, அது இது மாதிரி இருக்கு. இங்கேயும் யுகபத்து அப்படின்னு பதம் போட்டான். யுகபத் உன்மிஷித்தேன, ஒரே சமயத்திலேயே ரெண்டும் திறக்கிறது. பரஸ்பர துலான் பதம் பர்யாயம் எனக்கு என்ன பண்ணிட்டான்? பரஸ்பர துலாம். அப்ப பர்யாயம் வந்துருக்கு. இதை பார்க்கும்போது அது மாதிரி இருக்கு, அதை பார்க்கும்போது இது மாதிரி இருக்கு. கமிவ ஜலம் ஜலம். அப்ப இங்க என்னாச்சு? நீங்க சொன்னதாகிய அந்த ஏகதாங்கிறது இருக்கு, அதிகாரம் ஏகதாங்கியும் இருக்கு. ஒரே சமயம் தான் சொன்னான் கவி. கமிவ ஜலம் ஜலமிவக்கம் ரெண்டு தடவை சொல்லல, ஒரே தடவை தான் சொல்லியிருக்கான். ஸ்லோகத்தை பாருங்கோ. பிரஸ்பந்தமான பருஷேதரமா காரமந்த சக்ஷு நவ பிரஜலித பிரமரஞ்ச பத்மம். அவ்வளவுதானே இருக்கு. ஆமா ஆமா, ஆனா ரெண்டு கமிவ ஜலமும் இதுவும் ரெண்டுமே உண்மையுமா தானே? அதான் சொல்றாரு கமிவ ஜலம் அப்படிங்கிற இடத்துல அந்த உண்மையுமால அதிகாப்தி நிராசம் வந்துருக்கு. ஆனா இங்க அதிகாப்தி அப்படியே இருக்கு. அதனால ஏகதா போட்டதும் வேஸ்ட். ஏகதா போட்டதுனால நீங்க எதை தரணும்னு நினைச்சாலோ அதுல ஏகாம்சம் தான் தள்ளியிருக்கேன். இந்த அம்சத்துல உண்மையுமால இந்த மாதிரி உண்மையுமால ஏகதா போட்டும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த விசேஷம் வேஸ்ட். இப்படி மொத்தமா அபிச்செய்வம் விடமாட்டார். அது மட்டும் இல்லை, மேலையும் யோஸ்நேவனயனானந்த சுரேவ மத காரணம் பிரபுதேவ சமாகிருஷ்ட சர்வலோகான் கல்வினீதி பின்ன சாதாரண தர்மாயாம் ஆலோகமாயாம் அவ்யாப்தி. இங்க ஏகதா போட்டதுனால எதுக்காக ஏகதா போட்டாலோ அந்த காரியமும் ஆகல. போராட்டத்துக்கு நமக்கு வச்ச நம்மளே நம்ம சொல்லி வச்சுக்கிற மாதிரி உபமாலங்கார லட்சணம் சொல்லிட்டு கடைசியில் அதுலயே அத்தியாப்தி தோஷம். உபமயோகமா வியாபர்த்திக்காக ஏகதா போட்டேன், அங்கேயும் அது வியாபர்த்தி பண்ணல, பாதி பண்ணிட்டு பாதி பண்ணல. அது மாத்திரம் இல்லாம நமக்கு என்னாச்சு? உபமாலங்காரத்துக்கு அவ்யாப்தி தோஷம் வந்துருக்கு. ஏன்? ஜோத்ஸ்னா இவ நயனானந்தா, இந்த நிதம்பினி இருக்காளே, பெண் இருக்காளே, அவள் எப்படி இருக்கான்னா ஜோத்ஸ்னாவை போல கண்களுக்கு குளிர்ச்சியானவளாக இருக்காள். சுரா இவ கல்லு மாதிரி மத காரணமாக இருக்காள். பிரபுதா இவ ஐஸ்வர்யமுடைய பிரபுத்துவம் மாதிரியாக சமாகிருஷ்ட சர்வலோகா, எல்லா மக்களையும் தன்வசப்படுத்தியிருக்காள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இங்க என்னது? உபமேயம் என்னது? நிதம்பினி உபமேயம். உபமானம் என்னது? ஜோத்ஸ்னா, சுரா, பிரபுதா, இதெல்லாம் உபமானம். ஸோ பின்ன சாதாரண தர்மாஜாம். ஸோ சாதாரணமும் வேற வேறையாக இருக்கு, அதனால உபமானம் வேற வேறையாக சொல்ல முடியாது. அதனால இது மாலோபமானு பேர். சரியா? மாலோபமாயாம். ஸோ ரசனோபமா வேற, மாலோபமா வேற. ஞாபகம் சொல்றேன். ரசனோபமாங்கிறது ஒண்ணு செயின் மாதிரி கோத்துன்னு வரணும். மாலோபமா அப்படிங்கிறது எந்த பூவும் நீங்க வேணா சுருகலாம். ஆக மொத்தம் வரிசையா இருக்குமே தவிர எந்த பூ முன்னாடி பின்னாடி வச்சுக்கிறதுன்னு உங்க கையில இருக்கு. ஸோ இந்த மாலோபமால் என்னாச்சு? பின்ன சாதாரண தர்மாயாம், ஒரே ஒரு நூல்ல பல புஷ்பங்கள் இருக்க மாதிரி ஒரு உண்மையத்தை வச்சுட்டு பல உபமான சொல்லிட்டே வந்துருக்காரு. இங்க என்ன இருக்கு? அவ்யாப்தி தோஷம். என்ன? நீங்க ஏகதான சொல்லிருக்கீங்க. இங்க என்னாச்சு? நிதம்பினி தோஸ்னா இவ, நிதம்பினி சுரா இவ,
ஏன்னா ஒவ்வொரு உபமா சொல்லும்போது உண்மையை என்ன சொல்லி ஆகணும், நிதம்பனி சொல்லி ஆகணும் இல்லையோ. அப்ப ஏகதா இல்லையோ, பரியாயன இல்ல. நீங்க என்ன பதம் போடுறது, ஏகதான்னு சொல்லியிருக்கேன். உபமா என்ன சொல்லியிருக்கேன், ஏகதா வாச்சியம் சேத் உபமா. ஏகதான்னு பதம் போட்டிருக்கேன், ஏகதா இங்க இல்லையே. அதனால அர்ஜாப்திங்கிற தோஷம் வந்துடும். தத்திர அநேகதா சாமிய பிரதிபாதனா முடிவு. பகூபமா மேலனமேவ மாலோபமா. அவர் என்ன சொன்னார் ஜெயநாதர் சுவாமி, நிறைய உபமாவை சேர்த்தாதானே மாலோபமா. நான் உபமாக்கு லட்சணம் சொல்லிவிட்டேன். இந்த சில மாலைகள்லாம் முதல்ல தனித்தனியா இது பண்ணிடுவா, கட்டிடுவா. சின்ன சின்ன என்ன சொல்றது, 2 3 பூ வச்சு கட்டிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவான், ஒரு மாலையா சேர்ப்பான். அந்த மாதிரி இப்ப என்னது, நான் உபமா லட்சணம் சொன்னேன்னா நிதம்பினி ஜோத்ஸ்னா இவ ஒரு உபமா எடுத்து, அப்புறம் நிதம்பினி சுறா இவ ஒரு உபமா எடுத்து, இப்படி ஒவ்வொரு உபமையும் சேர்ந்து வைக்கும்போது என்னாச்சு, மாலோபமான்னு பேரு. அப்ப என்னுடைய விஷயம் இன்னும் இங்க நிதம்பினி ஜோத்ஸ்னா இவ அப்படிங்கிற இடத்துல ஒரு உபமா எடுத்து, சோ அங்க ஏகதா தானே வந்திருக்கு, இங்க அநேகதா இல்லை இல்லையா. அங்க ரெண்டு சேர்ந்து தானே அலங்காரமே. சமீபஜலம் ஜலமிவக்கம் அப்படிங்கிற ரெண்டு சேர்ந்து தானே அலங்காரமே. ஜலம் எடுத்துட்டா உபமா, ஆனா ஜலமிவக்கம் சொல்லும் பொழுது அதுதான் உண்மையப்பமானது. என்னது, உபமாவும் பிரதீபமும் சேர்ந்தால் உண்மையப்பமா அப்படிதான் வச்சிருக்கோம் இல்லையா. உபமாவும் பிரதீபம் சேர்ந்தால் அது உண்மையப்பமானு சொல்லலாம், ஆனா அதோட சரியா வராது. ரைட்டு. ஏன்னா சமீப ஜலம் ஜலமிவக்கம் அப்படிங்கிற இடத்துலையும் கூட வாஸ்தவம் என்னது, அங்க பிரதீபம் வராது. ஏன் பிரதீபம் வராது அப்படின்னா சொல்லலாம், பிரதீபம் சொல்லலாம், அவர்க்கும் இல்லை சொல்லலாம். சரி, ஸோ என்னாச்சு, இப்ப இங்க பூர்வபக்ஷி தானே, பூர்வபக்ஷம் என்ன சொல்றார், பகுமாலானாம் பகுபமா மேலனமேவ. நான் உபமாக்கு தான் லட்சணம் சொன்னேன், பல உபமாக்கள் சேர்ந்தது மாலோபமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனியா ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நைக்கா மாலோபமா சாசுச்ச பிரத்யேகம் லட்சணம் அஸ்தியேவ. அப்ப என்னாச்சு, ஒவ்வொரு உபமா எடுத்துட்டு நீங்க என்ன பார்க்கலாம், நான் சொன்ன லட்சணத்தை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சமாதானம் சொன்னா, இது நச்சவாச்சியம் அப்படி ஒரு சமாதானத்தை நீங்க சொல்லிடாதீங்க. ஏன், ததாசதி உபமேயோபமா அப்படி உபமா பிரதீப மேலனமேவா. உபமேயோபமா கூட என்னது, உபமாவும் பிரதீபம் சேர்ந்தது தானே. அப்படி சொல்லிட்டு சேர்ந்ததெல்லாம் தனியா அலங்காரம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் அது இல்லையா. மாலோபமா தனியா ஒன்று எடுத்துக்க வேண்டாம், பல உபமாக்கள் சேர்ந்துதான் மாலோபமான்னு. ஆனா மாலோபமான்னு எடுத்துனா தானே அவ்வியாப்தி தோஷம் சொல்லணும். மாலோபமாவை எடுத்துக்க வேண்டாம்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் இந்த உபமேயப்பமாங்கிற அலங்காரம்லாம் என்ன ஆயிடும், அது வியாவிருத்தி அர்த்தம். ஸோ உங்க பட்சத்துல, அப்போ உங்க பட்சத்துல என்னது, எப்போ மாலோபமா பல உபமாக்களோட சேர்க்கையோ அப்போ உபமேயப்பமா கூட என்னது, உபமா பிரதீபத்தின சேர்க்கையா. அப்போ சேர்க்கையா இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு நீங்க எதுக்காக தள்ளுறதுக்காக ஏகதா பதம் போட்டேன். உபமா பிரதீப் மேலனமேவ இத்தத் வியாவிருத்தியர்த்தம் விசேஷணாந்தர கரண அயோகாத். அப்போ அது தனியா அலங்காரம் ஒத்துண்டு தானே ஏகதான் பதம் போட்டு உண்மையமா வியாபர்த்தி பண்ணேன். நீங்க இங்க வரும்போது சார் உபமாதான் சேர்ந்து தான் சார் மாலோபமான்னு சொல்றேன். அப்ப அங்கேயும் அதே மாதிரி 2 அலங்காரம் சேர்ந்து தானே உண்மையப்பமா. ஆனா 2 அலங்காரம் சேர்ந்த உண்மையப்பமா தனி அலங்காரமா ஒத்துண்டு அதை தள்ளுறதுக்காக என்ன பதம் போட்டிருக்கேன், ஏகதான் பதம் போட்டேனா. அங்க ஒத்துண்டு ஏகதா பதம் போட்டால் அப்ப என்ன தெரிகிறது, பலது சேர்ந்தாலும் தனி அலங்காரம் நீங்க ஒத்துண்டு தெரிகிறதுன்னு சொல்றேன். சரியா, இல்லைன்னா அங்க போட்டுக்கூடாது. ஏகதாங்கிற விசேஷணத்துக்கு போட்டு மாலோபமா இது உண்மையப்பமாவை தள்ளுறதுக்கு பிரயத்தனம் இருக்கக்கூடாது. அடுத்தது சம்சிருஷ்டி சங்கராத் கிரந்தகிருதாம் லேகனம் உபயத்ராபி துல்லியம். சரியா, இதை தவிர அலங்காரங்கள் சேர்ந்திருக்க சம்சிருஷ்டி சங்கரங்கிறது தனி, அந்த அலங்காரம் அது தனி. பல அலங்காரம் சேர்ந்திருந்தா சம்சிருஷ்டி சங்கரம் அப்படிங்கிற பேதம் இருக்கு. அது கிரந்தகிருதாம் லேகனம் உபயத்ராபி துல்லியம், உனக்கும் அது எனக்கும் உண்டு. பட் இந்த விஷயத்துல அப்படி இல்லை. நீ தனியா என்ன பண்ற, பல உபமாக்கள் சேர்ந்தது மாலோபமானு தனியா ஒரு அலங்காரம் கிடையாதுன்னு சொல்றது தப்பு. ஏவம் உபமேயோபமா பிரகரணே உதாகரிஷ்யமானாயாம் ரஜோபிகி சந்தனோத்பூதகி பரஸ்பரபமாயாம் அவ்வியாப்தி. அது மட்டும் இல்லை, நான் சொல்ல போற ரஜோபி சந்தனோத்பூதகிங்கிற ஸ்லோகம் அது வாஸ்தவம் என்னது, உபமேயோபமா. சரி, அங்க கூட என்னது பரஸ்பரோபமா இல்லையா. பரஸ்பரம் தோஸ்தரமேவ வியோம குருவன் வியோமேவ பூதலம் அப்படிங்கிற இடத்துலையும் அவ்வியாப்திங்கிற தோஷம். பரஸ்பரபமாயாம் அவ்வியாப்தி.
எவ்வளவு பிரச்சனை இருக்கும். மௌலோபமா மட்டும் இல்லை, பரஸ்பரமாவளியும் அவ்யாப்தி வந்துடும். மிகவும் ஞாபகம் இருக்கா? ரஜோகி சுந்தரம் பூதேகி கரிஷ்ட கனசன்மிகைகி உபஸ்தலம் இவ துருவன் யோமேவ பூதலம் அப்படிங்கிற இடத்துலையும் அவ்யாப்தி. என்ன அவ்யாப்தி? ஏகதா இல்லையே இல்லையா? அடுத்தது இதோட முடிச்சுடுறேன். விஞ்ஞோபமா வியாவஸ்தியர்த்தம் வாச்சியம் இது உத்தமபி அதுக்தம். விஞ்ஞோபமாவை தள்ளுறதுக்காக நீங்க என்ன பண்ண இல்லை, வாச்சியம் சொன்ன இல்லையா? வாச்சியம் சேத் ஏகதோபமான் அதுவும் வேஸ்ட். ஏன்னா ந பத்மம் முகமே வேதம் ந பிருங்கோ சச்சுஷீமே இது விஸ்பஷ்ட சாதிஷ்ய தத்வாக்கியானோபமேவ சா இத்தியுக்தரூபாயாம் தத்வாக்கியானோபமாயாம் சாமியஸ்ய அவாச்சியத்வேன அவ்யாப்தியா பிரத்தேஹ. இது தாமரையே கிடையாது. நபத்மம் இது என்ன கிடையாது? தாமரை இல்லை, முகமேவா, இது முகம்தான். ந பிருங்கோ இது ரெண்டும் வண்டுகள் அல்ல, சக்ஷுஷி கண்கள் அப்படின்னு விஸ்பஷ்ட சாதிருஷ்யா. இப்படி சொல்றது என்னது? விஸ்பஷ்ட சாதிஷ்யம், ரொம்ப தெளிவான சாதிஷ்யம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக கவி என்ன பண்றான், தாமரையும் அந்த முகமும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்றதுக்காக, சார் இது தாமரை இல்லை சார், முகம்தான், நீங்க தாமரை நினைச்சுன்றாதீங்க அப்படின்னு என்ன பண்றான், அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்ல வரான், தாமரைக்கு இந்த முகத்துக்கும் வித்தியாசமே கிடையாதுன்னு சாதிஷ்யம் சொல்றதுன்னு ஆசைப்படுறான். அதனால இந்த உபமாக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தண்டி? தத்வாக்கியானோபமா, தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு உண்மை, உண்மையை சொல்லி உண்மை சொல்றோம். சரியா? உண்மையை சொல்லி உண்மை. தாமரை மாதிரி இந்த முகம் இருக்குன்னு சொல்றது என்ன பண்றான் கவி, இது தாமரை கிடையாது, முகம்தான். இது உள்ள ரெண்டு தெரியாது, கருப்பா ரெண்டு தெரியாது, அது வண்டு இல்ல, கண்கள். இது வந்து தண்டி சொல்லக்கூடிய தத்வாக்கியானோபமான்னு பேரு. இதெல்லாம் முன்னாடி பூர்வபட்சம் பேசும்பொழுது பூர்வபட்சம் மட்டும் அப்படி பார்த்துட்டே போயிடணும், ரொம்ப புத்தியில யோசிக்கூடாது. பின்னாடி கண்ணம் பண்ண போறாரு. இது எப்படி சொல்ல போறாருன்னா, சார் தத்வாக்கியானமா நான் ஒத்துக்கலேன்ட்டாரு. இதெல்லாம் அவர் சொன்னார், நான் ஒத்துக்கல, என்ன புராணத்தை எடுத்து பாருங்கோ, நான் இது வேற அலங்காரமா கொடுத்துருக்கேன். சோ நீங்க என்ன பண்ற, தண்டியை ஒத்துன்னு இருக்கீங்களா, நீங்க இதெல்லாம் ஒத்துன்னு இருக்கீங்க, அதனால உங்க திருஷ்டியில நான் தோஷம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏகதான் போட்டேன், ஏகதான் போட்டா என்னாச்சு, வாட்சியம் சொன்னேன், வாட்சியம் சொன்னா இங்க என்ன ஆறுது, இங்க வாட்சமா இல்லையா? நபத்தம் முகமே வேணும்னா என்ன அர்த்தம்? இங்க சாமியம் வாட்சமா இருக்கா? தாமரை போட முகம்ங்கிறது இருக்கா? இவர் சொல்றமே இல்லையே. இது தாமரை இல்ல, முகம்தான். இது வண்டுகள் இல்ல, கண்கள் தான் அப்படின்னு தான் கவி சொல்லியிருக்கான். ஆனா என்ன காரணம் சொல்றார்? விஸ்பஷ்ட சாதிஷ்யா, தாமரைக்கும் முகத்துக்கும் வித்தியாசமே தெரியலேங்கிறதுனால இப்படி சொல்றது விஸ்பஷ்ட சாதிஷ்யம். அப்ப சாதிஷ்யம் இருக்குன்னு கவி சொல்றாரு. ஆனா அங்க வாட்சியமா சாதிஷ்யம் இல்லை, சாதிஷ்யம் விஞ்ஞமாகத்தான் தெரியுது. அதனால நீங்க வாட்சியம் சாதிஷ்யம் சொன்ன இல்லையா, சாமியம் வாட்சியம் அப்படின்னு சொன்ன இல்லையா, அப்ப இந்த தத்வாக்கியானோபமான்னு சொல்லக்கூடிய உபமால அவ்யாப்திங்கிற தோஷம் வந்துருமே அப்படின்னு சொன்னார். உதாரணம் அதீராட்சம் ஆபிர்தசன தீதிரி பிரமபிருங்கம் இவாலட்ச கேசரம் பாதி பங்கஜம் வித்யாதோ ஜிஷ்டோபமாத்யாட்சிப்த விசேஷணாத்பமாயாம் அவ்யாப்தியாவத்தேஷ்ட.